ஹே அங்கே நீங்கள் பங்கு சந்தை அல்லது பங்குகள் பற்றி கேட்டிருக்கலாம். அவை என்ன மற்றும் அவை எப்படி வேலை செய்கின்றன? பங்கு என்பது ஒரு நிறுவனத்தில் உரிமையை பிரதிபலிக்கிறது. நீங்கள் ஒரு பங்கு வாங்கும்போது நீங்கள் அந்த நிறுவனத்தின் சிறிய பகுதியை உடையவராக இருக்கிறீர்கள். எனவே நீங்கள் யூடியூப் பங்குகளில் 50% உடையவராக இருந்தால் நீங்கள் யூடியூபின் பாதியை உடையவராக இருக்கிறீர்கள். பங்கு என்பது ஒரு நிறுவனத்தில் உரிமையின் ஒரு தனி அலகு. எடுத்துக்காட்டாக, அனைத்து யூடியூப் பங்குகள் 10 பங்குகளை கொண்டிருந்து என்று வைத்துக் கொள்ளலாம். நீங்கள் 5 பங்குகளை வைத்திருந்தால் நீங்கள் யூடியூபின் 50% அல்லது பாதியை உடையவராக இருக்கிறீர்கள். பங்கு சந்தை என்பது நீங்கள் பங்குகளை வாங்க மற்றும் விற்க முடியும் இடமாகும். உதாரணமாக, நியூயார்க் பங்கு சந்தை NYSE அல்லது நாஸ்டாக். நிறுவனங்கள் பங்குகளை வெளியிடுவதற்கான காரணம் என்ன? நிறுவனங்கள் பங்குகளை வெளியிடுவதன் மூலம் தங்கள் வணிகத்தை விரிவாக்குவது அல்லது புதிய திட்டங்களுக்கு நிதி திரட்டுவது போன்ற பல்வேறு நோக்கங்களுக்காக பணம் திரட்டுகின்றன. நீங்கள் ஒரு பங்கு வாங்கும்போது நீங்கள் ஒரு பங்குதாரராக மாறுகிறீர்கள் மற்றும் நிறுவனத்தின் உரிமைகள் மற்றும் வருமானங்களில் ஒரு பங்கு பெறுகிறீர்கள். ஆனால் பங்கு உண்மையில் எப்படி வேலை செய்கிறது? ஒரு எடுத்துக்காட்டுடன் அதை உடைக்கலாம். சராவை சந்திக்கவும். அவள் பிஸா பற்றிய ஆர்வமுள்ளவர் மற்றும் தனது சொந்த பிஸா உணவகத்தை தொடங்க விரும்புகிறாள். அதற்கு சராவின் பிசேரியா என்று பெயரிடுகிறாள். கணக்கீடு செய்த பிறகு அவள் தனது உணவகத்தை தொடங்க 100 வரை 1000 தேவை என உணர்கிறாள். ஆனால் அவளிடம் மட்டும் 50 வரை 1000 உள்ளது. சராவிடம் தனது முயற்சிக்கு நிதி பெற பல விருப்பங்கள் உள்ளன. உதாரணமாக, வங்கியிலிருந்து கடன் எடுக்க அல்லது முதலீட்டாளர்களை கண்டுபிடிக்க. அவள் தனது வணிகத்தை ஆதரிக்க விரும்பும் முதலீட்டாளர்களை கண்டுபிடிக்க முடிவு செய்கிறாள். எனவே அவள் தனது பிஸா உணவகத்தில் உரிமையை விற்கிறாள். அவள் உரிமையை 10 சிறிய துண்டுகளாக பிரிக்கிறாள். அவற்றை பங்குகள் என்று அழைக்கிறோம் மற்றும் ஆர்வமுள்ள முதலீட்டாளர்களுக்கு விற்கிறாள். மொத்த செலவு 100 வரை 1000 இருக்கிறது. மேலும் அவளிடம் ஏற்கனவே 50 வரை 1000 உள்ளது. இது 5 பங்குகளை பிரதிபலிக்கிறது அல்லது மொத்த உரிமையின் பாதி. சரா மீதமுள்ள பாதி உரிமையை 5 பங்குகளில் விற்கிறாள். ஒவ்வொரு பங்கு 10,000 மதிப்பில் உள்ளது. இப்போது அலெக்ஸை சந்திக்கவும். அவன் பிஸா ஆர்வமுள்ளவர் மற்றும் சராவின் தனது சொந்த பிசேரியாவை தொடங்கும் திட்டம் பற்றி கேள்விப்பட்டான். யோசனைக்கு உற்சாகமாக அலெக்ஸ் 10,000 வரை 1000க்கு சராவின் பிசேரியாவில் ஒரு பங்கு வாங்க முடிவு செய்கிறான். ஒரு பங்கு வாங்குவதன் மூலம் அலெக்ஸ் சராவின் பிசேரியாவின் பங்குதாரராக மாறுகிறான். 10% வணிகத்தை உடையவராகவும் அதன் லாபத்தில் ஒரு பங்கு பெறுவதற்கும் உரிமை பெறுகிறான். 4 மேலும் முதலீட்டாளர்களுக்கு வெற்றிகரமாக விற்பனை செய்த பிறகு சரா தனது பிஸா உணவகத்தை தொடங்க 100 வரை 1000ஐ பெற்றுக்கொள்கிறாள். 5 ஆண்டுகளுக்குப் பிறகு சராவின் பிசேரியா வளம் பெறுகிறது, மேலும் 3 கிளைகளை திறக்கிறதும் 3 வரை 1000க்கு மதிப்பை அதிகரிக்கிறது. 10% உணவகத்தை உடைய அலெக்ஸ் தனது முதலீட்டின் மதிப்பு 10,000 வரை 1000 இலிருந்து 30,000 வரை ஆக அதிகரிக்கிறது. அலெக்ஸ் தனது 10% பங்குகளை விற்க முடிவு செய்தால் அவர் 20,000 வரை லாபம் பெறுவார். என்றாலும் சராவின் பிசேரியா மூக்கோள் அல்லது குறைந்த விற்பனை அனுபவித்தால் உணவகத்தின் மதிப்பு 100 வரை 1000 வரையிலிருந்து 80 வரை ஆக குறையலாம். இந்த சந்தர்ப்பத்தில் அலெக்ஸின் முதலீட்டின் மதிப்பு 10,000 வரையிலிருந்து 8,000 வரை ஆக குறையும். அதாவது அவர் 2,000 வரை இழக்கிறார். சராவின் பிசேரியா இறுதியில் டொமினோஸ் பிஸா அல்லது பிஸா ஹட் போன்ற தேசிய அல்லது சர்வதேச பிஸா சங்கமாக விரிவாக்கப்படும். உணவகத்தின் மதிப்பு உயர்ந்தால் சரா அதை நியூயார்க் பங்கு சந்தை அல்லது நாஸ்டாக் போன்ற பங்கு சந்தையில் பட்டியலிட முடிவு செய்யலாம். பொதுமக்களுக்கு அதன் பங்குகளை வாங்க மற்றும் விற்க அனுமதிக்கும். என்ன காரணத்திற்காக மக்கள் பங்குகளில் முதலீடு செய்கிறார்கள்? ஏனெனில் அவர்கள் நிறுவனத்தின் வெற்றி பெறும் என்று நம்புகிறார்கள். இதனால் அவர்களின் பங்குகள் அதிக மதிப்பில் இருக்கும். அவர்கள் இந்த பங்குகளை பின்னர் அதிக விலையில் விற்பனை செய்து பணம் சம்பாதிக்கலாம். சில சமயம் நிறுவனங்கள் பங்குதாரர்களுக்கு தங்கள் லாபத்தின் ஒரு பகுதியை வழங்குகின்றன. இதனை பங்குதாரர் லாபம் என்று அழைக்கிறோம். ஆனால் ஒரு சிக்கல் உள்ளது. பங்கு சந்தை மேலே மற்றும் கீழே செல்லலாம் மற்றும் சில சமயம் நிறுவனங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல செயல்படவில்லை.
அதாவது பங்குகளின் மதிப்பு குறையலாம், மேலும் நீங்கள் பணம் இழக்கலாம். இது ஒரு ரோலர் கோஸ்டர் சவாரியுடன் ஒப்பிடலாம். எனவே நீங்கள் பங்குகளை வாங்குவதில் ஆர்வமாக இருந்தால் நீங்கள் எவ்வளவு அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்வது முக்கியம். நீங்கள் அறிந்த மற்றும் விரும்பும் நிறுவனங்களில் பங்குகளை வாங்குவதன் மூலம் தொடங்கலாம். மேலும் உங்கள் அனைத்து பணத்தையும் ஒரு பங்கில் வைக்காதீர்கள், அதை சில வெவ்வேறு பங்குகளில் பரப்புங்கள். நீங்கள் பங்குகளை வர்த்தகம் செய்யவோ அல்லது முதலீடு செய்யவோ வாங்கலாம், மற்றும் நான் இரண்டையும் அடுத்த வீடியோவில் விளக்குவேன். நீங்கள் இந்த தலைப்புகளை விளக்கும் மற்ற வீடியோக்களை உருவாக்க வேண்டும் என விரும்பினால் தயவுசெய்து விருப்பம் மற்றும் சந்தா செய்யவும். பார்வைக்கு நன்றி.